ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். இனிப்பு மாங்காய் பச்சடி. வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதிகமாக புளிப்பு இருக்கக்கூடாது, ஓரளவு லைட்டாக இருந்தாலே போதும். நம்ம ஒரு பெரிய மாங்காய் ஒன்று, ஒரு சின்ன சைஸ் மாங்காய் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அதிகமாக புளிப்பு இல்லாத மாங்காவாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம தோல் எடுக்க வேண்டாம், தோலோடு சேர்த்து தான் கட் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ இருக்குது. இப்போ இதை குக் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடாகிட்டுருக்கு, அதில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப்பு வாட்டரை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது நல்லா வேகணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 அல்லது ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடனா குயிக்காக இது வெந்துடும். நல்லா வெந்துட்டுது. வெந்த பிறகு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஆட் பண்ணலாம். நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே மெல்ட் ஆகணும். கொஞ்சம் வாட்டர் இருக்குது, இந்த வாட்ரு எல்லாமே இதில் அப்படியே மிக்ஸ் ஆகிடணும். அந்த மாங்காயில் அப்படியே வாட்டர் அப்படியே அப்சர்வ் ஆகிடணும். ஓகே, இதை மூடி போட்டு மூடிடலாம். இருந்து வேகட்டும். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடாய் வச்சுருக்கேன், அது சூடாயிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை. இது நல்லா வெந்துட்டுது. வாட்டர் கூட கொஞ்சம் வச்சிட்டுது. இதில் நம்ம அந்த தாளித்தது இதில் கொட்டிடலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வாட்டர் எல்லாமே வற்றிட்டுது. இன்னும் கொஞ்சம் இறுகும். ஆஃப் பண்ணியாச்சுன்னா ரெடி ஆகிட்டு இனிப்பு மாங்காய் பச்சடி. இதில் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கிற. மெயினாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.